கிபி 1186 காலகட்டம். இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லிங்கன் அப்படிங்கிற இடத்துல ஆரோன் அப்படிங்கிற ஒரு யூதர் இறந்து போயிருந்தார். அவர் இறந்து போனதை அங்கேருந்து பல பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அப்போ அரசராக இருந்த 2ஆம் ஹென்ரியே கொண்டாடினார். ஏன்னா அவர்கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கடனாக வாங்கியிருந்தார் அரசர். இனிமேல் கடன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆரோனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அபகரித்தார். அவர்கிட்ட இருந்த பணத்தை ஒரு பெரிய கப்பலில் போட்டு பிரெஞ்சு நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு அனுப்பி வச்சார். வேடிக்கை என்னென்னா போகிற வழியில் அந்த கப்பல் மூழ்கி போயிடுச்சு. இப்படி கப்பலில் அவர் பணத்தை போட்டு அனுப்புனதுக்கு அப்புறமாவும் அவர் வீட்டில் பணம் குவிஞ்சிருந்துச்சு. 436 பேர் அவருக்கு கடனை திருப்பி கொடுக்கறதா இருந்தாங்க. அப்படி வந்து சேர்ந்த காசு இன்னும் அதிகமாச்சு. அந்த காலகட்டத்திலேயே 15,000 பவுண்ட் அளவுக்கான பணம் அப்போ அவர்கிட்ட இருந்தது. அந்த பணத்தை அரசர் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்தில் அவருக்கு கீழே சிற்றரசாக இருந்த பல பேருக்கு பிரித்து கொடுத்தார். அப்படி இருந்தும் அந்த அரசருக்கு மீதி காசு இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, ஆரோன் அப்படிங்கிற இந்த யூதர்கிட்ட எந்த அளவுக்கு பணம் குவிஞ்சிருந்துச்சுன்னு. இந்த சிலுவை போர்களை வச்சு யூதர்கள் இப்படி தான் பெரும் பணம் சம்பாதிச்சாங்க. அரசர்களுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஆபத்துகள் நிறைஞ்சு தான் இருந்துச்சு. இந்த ஆரோனுடைய கதையிலே நீங்கள் பார்க்க முடியும். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பணங்கிறது அவருக்கும் சொந்தம் இல்லை, அவருடைய குடும்பத்துக்கும் சொந்தம் இல்லைன்னு மாறிடுச்சு. அரசு அவருடைய பணத்தை அப்படியே மொத்தமாக எடுத்துக்கிச்சு. இது யூதர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எடுத்த ரிஸ்காக இருந்துச்சு. இந்த ரிஸ்கில் உயிர் பலிகளும் இருந்தது. அதுவும் ஆரோனுடைய கதையிலே இருக்குது. ஆரோன் தனக்கான பல ஏஜென்ட்டுகளை நியமித்து கடன்களை வசூலிச்சுட்டு இருந்தார். அப்படி யார்க் அப்படிங்கிற ஊரில் ஒரு யூத ஏஜென்ட் இவருக்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த யார்க்குங்கிற ஊரில் ஒரு கலவரம் வெடிச்சது. அந்த கலவரத்தை பயன்படுத்தி இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட காசு கொடுக்க வேண்டியிருந்த ஒரு கடனாளி மக்களை தூண்டிவிட்டு அந்த யூத குடும்பத்தை கொண்டு குவிச்சான். அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பல யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 150 யூதர்கள் அந்த சம்பவத்தில் இறந்து போனாங்க அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அதில் பெண்கள் குழந்தைகளும் அடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி யூதர்களுக்கு நன்மையையும் சிலுவை போர் தந்துச்சு, பல கொடுமையையும் சிலுவை போர் தந்துச்சு. யூதர்கள் அதனால் எந்த அளவுக்கு பலனடைஞ்சாங்க, எந்த அளவுக்கு பலவீனமானாங்க, யூதர்களுடைய வளர்ச்சி அதுக்கப்புறமா எப்படி மாறுச்சு, சிலுவை போர்கள் எப்படி உலகத்தின் போக்கை அதுக்கப்புறமா மாற்றுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஃபைனல் எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். சிலுவை போர்களை பற்றின முழுமையான வரலாறை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதோடைய கடைசி அத்தியாயத்தை இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. வரலாறு முழுக்க யூதர்கள் பல இன்னல்களையும் கொடுமைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. எகிப்தில் பேரோ அரசரால் அடிமையாக இருந்த காலம் தொட்டு அவங்க மேலே கொடுமைகள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அடிமைகளாக இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். யூதர்கள் பற்றின முழுமையான வரலாறில் அதை நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். குறிப்பாக மோசஸ் பற்றின வீடியோவில் தான் அது இன்னும் ஆழமாக நம்ம அலசி பார்த்துருக்கோம். அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் கிளியர் பிக்சருங்கிறது கிடைக்கும். ஆனால் சிலுவை போர்கள் தொடங்கின சமயத்தில் தான் அவங்களுக்கு எதிரான குரூரமான நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. சிலுவை போர்கள் தொடங்கினப்பவே முதல் பலியானது யாருன்னா யூதர்கள் தான். முதல்ல அரசர்கள் போரை தொடங்கலை, பெசன்ஸ் சாதாரண மக்கள் தான் போரை தொடங்கினாங்க இந்த சிலுவை போர் அப்படின்னு சிலுவை போருடைய இந்த சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். செகண்ட் எபிசோடில் நான் பேசியிருப்பேன். இப்படி சாதாரண மக்கள் அந்த போரை தொடங்கின உடனே அவங்க முதல்ல யாரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா யூதர்களை தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா யூதர்கள் மேலே ஒரு வெறுப்புங்கிறது கிறிஸ்தவ சமூகத்தில் ஆரம்பத்தில் இருந்துச்சு. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கல. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கல. அதே மாதிரி இஸ்லாம் மதத்தையும் அவங்க சரியான மதமாக ஏற்றுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாவே ஜூடாயிசம் இதுதான் சரியான மதம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்காதது மட்டும் இல்லை, அவர் மேலே கொடுமைகளை நிகழ்த்தினதும் அவங்க தான். முள்கிரீடம் வைத்து சிலுவையை சுமக்க வைத்தது அவங்க தான். அதே மாதிரி அவருக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுத்ததும் அவங்க தான். சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கு காரணமானவர்கள் யூதர்கள் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்துடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. அதனால் யூதர்களை பெரிய அளவுக்கு வெறுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இன்னல்களுக்கு காரணமான யூதர்களை மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவாக இருந்துச்சு. அதனால் யூதர்கள் மேலே ஒரு வெறுப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த சிலுவை போர் வெடித்த உடனே எருசலேமை போய் காப்பாற்றுறது இருக்கட்டும், எருசலேம் போகிற புனித பயணம் இருக்கட்டும், போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு புனிதத்தை நம்ம செய்யணுமே, இங்கே இருக்கிற யூதர்களை கொன்னாலே நாம் கிட்டத்தட்ட புனிதம் அடைஞ்ச மாதிரி தானே அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதற்கான ப்ரொபகண்டாவை நடத்தினாங்க.
அதனால் ஆரம்பத்திலேயே பல இடங்களில் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. இந்த சாதாரண மக்களுடைய எழுச்சி நடந்து அவங்க ஒரு பேரணியாக கிளம்பி வந்தாங்க இல்லையா, முதல் குருசேடுக்கு முன்னாடி. அப்படி கிளம்பி வரும்போதே வர்ற வழியில் இருக்கிற ஒரு 3-4 யூத கிராமங்களை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு தான் வந்தாங்க இந்த மக்கள். இப்படி குருசேட் வார்ஸ் நடந்த பல சமயங்களில் தொடர்ந்து யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, குருசேட் வார்ஸ் நடந்த பல காலத்திற்கு இஸ்லாமியர்கள் யூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. யூதர்களை எந்த விதத்துலையும் அவங்க தொந்தரவு பண்ணல. இன்ஃபேக்ட் சலாதீன் எருசலேமை மறுபடியும் கைப்பற்றினதுக்கு அப்புறமா யூதர்களை வரவேற்றார். நீங்கள் மறுபடியும் வரலாம், இங்கே உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவருக்கு முன்னாடியே சரி, அவருக்கு அப்புறமா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யூதர்களை அரவணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் எல்லா ஆட்சியாளர்களும் அப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. பல சமயங்களில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் யூதர்களை கொன்று குவித்தாங்க. அவங்க இருப்பது ஆபத்தானது, நமக்கு எதிராக அவங்க புரட்சி செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை கொலை செய்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதிகப்படியான யூதர்களை கொலை செய்தது யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். அதுவும் ஆர்கனைஸ்டாக இந்த க்ரைம் நடந்துச்சு. கலவரங்களில் கொலை செய்யப்பட்டதெல்லாம் ஒரு சில சம்பவங்கள் தான், மற்ற சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடந்துச்சு. அரசு அதிகாரிகளே, ஏன் அரசரே கூட இந்த மாதிரி யூதர்களை கொண்டு குவிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. போப் கூட உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா பணத்தால் நடந்துச்சு. அது என்னென்னா, யூதர்கள்கிட்ட எல்லாருமே கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த குருசேட் வார்ஸ் நடந்த சமயத்தில் இஸ்லாம் மதமும் சரி கிறிஸ்தவமும் சரி வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வட்டிக்கு கடன் கொடுப்பது என்பது பாவம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் யூதர்கள் அப்படி ஒரு நம்பிக்கையிலே இல்லை. அவங்க கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் வரலாற்று ரீதியாக என்ன மாதிரியான கருத்து சொல்லுவாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு எந்த விதத்துலையும் உரிமைகள் வழங்கப்படலை. அவங்களுக்கு நிலம் வச்சுக்க உரிமை வழங்கப்படலை. அவங்க குறிப்பிட்ட தொழிலெலாம் செய்கிறதுக்கு உரிமைகள் வழங்கப்படலை. அதனால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடிய தொழிலை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போதிய அளவுக்கு உண்மை கிடையாது. அவங்களுக்கு வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, வேறு தொழில்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவங்க தான் இந்த பணம் கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய தொழிலை கையில் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த போர் தொடங்குச்சுன்னா அதுக்காக பொருளாதார தேவை வரும். அந்த பொருளாதார தேவைக்காக நமக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தோன்னா அதிலேருந்து நமக்கு நிறைய லாபம் வரும், பெருசாக சம்பாதிக்க முடியும்னு சரியாக கணக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ரூலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா டோராலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. யூதர்கள் பின்பற்றக்கூடிய புனித நூலான தோரா தெளிவாக கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பதிவு செய்யுது. ஆனால் அதில் ஒரு லூப் ஹோல் இருந்தது. உங்களுடைய சகோதரர்களுக்கு கடன் கொடுக்காதீங்க, வெளியாருக்கு வேணால் கடன் கொடுங்க வட்டிக்கு அப்படின்னு ஒரு லூப் ஹோல் இருந்தது. அந்த லூப் ஹோலை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க யூதர்கள். கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பணம் இருந்துச்சு. அதாவது தொடர்ந்து வரலாற்றில் அடக்குமுறைகளுக்கு உள்ளான ஒரு சமூகமாக இருந்துச்சுன்னா எழுந்து நிற்கிறதுக்கே அவங்களுக்கு சிரமம் இருக்கும். ஆனால் இவங்க அடக்குமுறைகளுக்கு உள்ளாக இருக்காங்க, இவங்களுக்கு எதிராக அநீதிகள் நடந்திருக்கு. ஆனால் அந்த அநீதிகள்லாம் இவங்க ஒரு உச்சத்தில் இருந்திருக்காங்க, உயர் பதவிகளில் இருந்திருக்காங்க, இவங்க மட்டுமே நலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லையும் அப்படிங்கிற கோபத்துலையும் தான் அதிகமாக இவங்க மேலே கலவரங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுதான் வரலாற்று ரீதியாக நமக்கு பதிவாகுது. இந்த சூழல்லையும் அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்க ஆரம்பிச்சது. பெரும் பணம் வைத்திருந்த யூதர்கள் அந்த பணத்தை இன்னும் இரட்டிப்பாக்குறதுக்கு இந்த சிலுவை போர்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அரசர்களே இந்த போர்களை நடத்துவதற்கு யூதர்கள்கிட்ட தான் கடனே வாங்கினாங்க. அதுக்கு வட்டியும் யூதர்களுக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. போர்களை நடத்துவதற்கு மட்டும் இல்லை, போர் வீரர்கள் அவங்க வீட்டுக்கு தேவையான செலவுக்கு கூட யூதர்கள்கிட்ட இருந்து தான் கடன் வாங்கியிருந்தாங்க. இப்படி சின்ன சின்ன கடன்லேருந்து பெரிய பெரிய கடன் வரைக்கும் யூதர்கள்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அரசர்கள் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டுறதுக்கு யூதர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதை ஸ்பாஞ்ச் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணியை உறிஞ்செடுக்கிறதுக்கு ஸ்பாஞ்சை பயன்படுத்துவோம் இல்லையா, அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சுறதுக்கு யூதர்களை ஒரு ஸ்பாஞ்சாக அரசர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, சாதாரண ஒரு வீரர் தன்னுடைய வீட்டு செலவுகளுக்காக யூதர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து வட்டியை ரொம்ப கட்டாயமாக வசூலித்தாங்க யூதர்கள். அப்படி யூதர்கள் வசூலித்த அந்த பணத்தை அரசர்கள் மறைமுகமாக யூதர்கள்கிட்ட இருந்தே வாங்கினாங்க. அது டொனேஷன் மாதிரி இருந்துச்சு. சமயத்தில் அந்த யூதர் இறந்து போனால் அந்த சொத்து முழுக்க அரசுக்கு சொந்தம்னு அபகரிக்கிறதுலையும் இருந்துச்சு. ஆரோனுடைய கதையில் நடந்துச்சுல அந்த மாதிரி. இப்படி பணத்தை வசூலிக்கிறதுக்காகவே இவங்களுக்கு நிறைய சலுகைகளை அரசர்கள் கொடுத்தாங்க. யூதர்கள் அரசர்களுக்கு மட்டுமே பதில் சொல்லக்கூடியவங்க.
எந்த அரசு அதிகாரிகளும் எந்த அரசு இயந்திரமும் அவங்களை கேள்வி கேட்கவே முடியாது. ஸோ ஒருத்தர் கடன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போய் கேட்டு கடன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கடன் கேட்ட விதத்தில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு யார்கிட்டையுமே அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அரசர்கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அரசர் தான் யூதரை கேட்கணும். ஆனால் யூதரை அவர் கேட்கவே மாட்டார். தங்களுடைய காசு எப்போ வேணால் போயிடும் அப்படிங்கிற ரிஸ்க்குங்கிறது இவங்களுக்கு இருந்துச்சு. இப்படி காசை கொடுக்கறதுனாலையும் வாங்கிறதுனாலையும் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது யூதர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபங்கிறது வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு பெருவாரியான யூதர்கள் இதே தொழிலை அதிகமாக செஞ்சாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது. இந்த குருசைட் வார்ஸுங்கிறது ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தப்போ நெருக்கடிகள் உருவாக ஆரம்பிச்சது. வாங்கின காசுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் வீரர்கள் திண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் போப் தலையிட வேண்டியதாக இருந்தது. போப் புதிய உத்தரவுகளே கொடுத்தார். இந்த குருசைட் வார்ஸில் கலந்துக்கிட்ட வீரர்கள்கிட்ட இருந்து கடனை யூதர்கள் வசூலிக்காத மாதிரி தடுத்து நிறுத்துங்கன்னு படை வீரர்களுக்கு கடிதம் எழுதி உத்தரவு போடுற அளவுக்கு போப்புகள் போனாங்க. இது ஒரு பக்கம்னா அரசர்களுக்கும் நெருக்கடிகள் உருவாக ஆரம்பிச்சது. வாங்கின காசை திருப்பி கட்ட முடியல, கடன் தலைக்கு மேலே போக ஆரம்பித்த உடனே யூதர்களை கார்னர் பண்ணாங்க. யூதர்களால் நமக்கு பெரும் இழப்பு, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பலி கொடுக்கறதுக்கு காரணமானவங்க அப்படின்னு முத்திரை குத்தி அவங்கள நாடுகளை விட்டு கடத்தினாங்க. கொடுத்த காசை இழந்து பொருளை இழந்து யூதர்கள் பல இடங்களில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்படி வெளியேறின யூதர்கள் மேலே அடக்குமுறைகள் வந்துச்சு, அவங்க மேலே வன்முறை பிரயோகப்படுத்தப்பட்டுச்சு, பல மரணங்கள் நிகழ்ந்துச்சு. இப்படி தொடர்ந்து பல இடங்களில் உயிர்களை இழந்தார்கள் யூதர்கள். அதே சமயத்தில் இந்த சிலுவை போர்களிலிருந்து கிடைத்த பெரும் லாபத்தை வைத்து பெரும் பொருளாதார தன்னிறைவை நோக்கி யூதர்கள் நகர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஐரோப்பிய எக்கனாமியிலேயே மிகப்பெரிய தாக்கத்தையும் ஆளுமையையும் யூதர்களால் செலுத்த முடிஞ்சது. அதற்கு காரணம் சிலுவை போரில் அவங்க சரியாக செஞ்ச முதலீடு உதவியாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் தொடர்ந்து நிலையாக இல்லை. அவங்களுக்கு சிக்கல்கள் மறுபடியும் வர ஆரம்பிச்சது. 1200க்கு மேலே குருசைட் வார் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு உலகம் ஒட்டுமொத்தமாக மாற ஆரம்பிச்சது. அந்த மாற்றத்துக்கு இந்த சிலுவை போர்கள் தான் அடிப்படையான காரணமாக அமைஞ்சது. சிலுவை போர்களுடைய முடிவுக்கு அப்புறமா ஒரு புதிய எம்பையர் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் உருவாச்சு. அதுதான் ஓட்டோமான் எம்பையர். பறந்து விரிந்து கான்ஸ்டன்டைனோப்பிளையே மொத்தமாக முழுங்கக்கூடிய ஒரு எம்பையராக அது உருவாச்சு. அந்த ஓட்டோமான் எம்பையருடைய பலத்துக்கு முன்னாடி ஐரோப்பா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாத ஒன்றா மாற ஆரம்பிச்சது. குறிப்பாக இந்த சிலுவை போர்கள் தொடங்கின காலகட்டத்திலையும் சரி, இது நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்திலையும் சரி, ஐரோப்பா இருளில் இருந்துச்சு. அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அதே சமயத்தில் இந்த இஸ்லாமிய நாடுகள் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கலில் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு கிரேக்கர்களுடைய டெக்னாலஜியும் எகிப்தியர்களுடைய டெக்னாலஜியும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அந்த பண்டைய டெக்னாலஜியோடு அப்படியே நிற்காமல் அதில் புது புது இனோவேஷன் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இது எல்லாமே எப்போ ஐரோப்பியர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா இந்த குருசைட் வார்ஸுக்கு அப்புறமா தான். இங்கே அவங்க சண்டை போட தான் இந்த மாதிரிலாம் வெப்பன்ஸ் இருக்கா, இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு போய் ஐரோப்பாவில் கொடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இங்கே ஓட்டோமான் எம்பையர் பெருசாக வளர்ந்துருச்சு. இனிமேல் நீங்கள் இந்த பக்கம் வணிகம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக ஓட்டோமான் எம்பையர் என்ட்டு கேட்டு போட்டாங்க. இதில் ஆடி போயிருச்சு ஐரோப்பா. ஏன்னா இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு தேவையான பல பொருட்கள்ங்கிறது மிடில் ஈஸ்ட்டை கடந்து தான் வரணும். பைசன்டைன் எம்பையரும் கான்ஸ்டன்டினோப்பிளும் ஒரு கிறிஸ்தவ அமைப்பாக இருந்ததுனால அதன் வழியாக அவங்களுக்கு வணிகப் பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இஸ்லாமிய நாடுகளோடு அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும். ஆனால் இப்போ அதுவும் முழுசாக ஓட்டோமான் எம்பையருக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டுருச்சு. இந்தியாவிலிருந்து மிளகு கிடைக்காம ஐரோப்பாவுடைய ஆட்சியாளர்கள் ஆட ஆரம்பித்தாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் மூடி வச்சதுனால உலக வர்த்தகமே இன்றைக்கி திணறிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்போ இருந்துச்சு. ஐரோப்பாவால் சமாளிக்க முடியல. முக்கியமான பல பொருட்கள், தெற்காசியாவிலேருந்து வர வேண்டிய பல பொருட்கள் அப்படியே நிற்கிது. இதை சமாளிக்கிறதுக்கு புதிய வழியை நம்ம கண்டுபிடிக்கணும், இந்தியாவையும் தெற்காசியாவையும் போய் தொடக்கூடிய புதிய வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்குறாங்க. அது வரைக்கும் கடல் கடந்து போகிறதுக்கே பயந்த ஐரோப்பியர்கள் காலத்தின் தேவையால், நிர்பந்தத்தால் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி முயற்சி எடுக்கும்போது படை வீரர்கள் போகிறத விட கடற்கொள்ளையர்கள் போனால் நமக்கு சேஃபு, உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட கடற்கொள்ளையர்கள் தான் இறந்து போவாங்க, நமக்கு எதுவும் ஆகாது, நம்மளுடைய படை வீரர்கள் தளபதிகள்லாம் தப்பிப்பாங்க அப்படின்னு கடற்கொள்ளையர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க இந்த ஐரோப்பிய அரசுகள். அப்படி பல கடற்கொள்ளையர்கள்லாம் புதிய வழி தேடி கண்டுபிடிச்சி போனாங்க.
அதே மாதிரி வாஸ்கோட காமா ஆப்பிரிக்காவை சுற்றி வந்து இந்தியாவை தொடக்கூடிய புதிய வழியை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் ஐரோப்பியர்களுக்கு மூச்சுங்கிறதே வந்துச்சு. அதன் பிறகு தான் இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்தது, காலனிகளை உருவாக்குனது, தெற்காசியாவுக்கு போனது, அங்கேயும் காலனிகளை உருவாக்கின கதைகள்லாம் நடந்துச்சு. அதோடு நிற்கலை. இப்படி சுற்றிட்டு போகிற டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது, இதை இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்த முயற்சியில் தான் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற அமெரிக்க கண்டத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அங்கே புதிய காலனிகள் உருவாச்சு. அதன் பிறகு தான் உலகம் இப்படி தான் இருக்குது, இவ்வளோ கண்டங்கள் இருக்குது, இப்படி நாடுகள் இருக்குது அப்படிங்கிற புரிதல்லாம் ஐரோப்பியர்களுக்கு கிடச்சிது. அதை வச்சு மேப்புகள்லாம் அவங்க உருவாக்குனாங்க. இதோட பாசிட்டிவ்னாலும் இதில் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. பல நாடுகளை காலனி ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து அடிமைப்படுத்தினாங்க. அதே மாதிரி மனிதனே அடிமையாய் நடத்தும் முறைங்கிறது இன்னும் அதிகமாச்சு. மனிதமே இல்லாமல் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய பிளான்டேஷன்ஸை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிரிக்காவிலேருந்து ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறத எப்படிலாம் செஞ்சாங்க ஐரோப்பியர்கள். இது எல்லாமே குருசைட் வார்ஸுடைய தொடர்ச்சியாக தான் ஏதோ ஒரு வகையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி மற்ற எக்கனாமியை வந்து அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பித்தப்போ ஐரோப்பாவுடைய எக்கனாமியும் வளர ஆரம்பிச்சது. இந்தியா மாதிரியான தெற்காசிய நாடுகள்லேருந்து வணிகம் வந்துட்டு இருந்தது தான் மிடில் ஈஸ்ட்டுக்கு பெரிய இன்கமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்த உடனே அது மொத்தமாக நொறுக்கி போச்சு. அதையும் தங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து அதையும் காலனி நாடுகளாக மாற்றினாங்க ஐரோப்பியர்கள். அதன் மூலமாக இன்னும் பெருசாக வளர்ந்தாங்க. அப்படி ஆதிக்கம் செலுத்தின அந்த நாடுகள் மேலே தான் இன்றைக்கும் மறைமுகமாக பொருளாதார சுமைகளை ஏற்படுத்தி இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பியர்களும், ஐரோப்பாவிலிருந்து போய் உருவான அமெரிக்காவும். இப்படி உலகம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சிஸ்டம்லாம் கூட இந்த குருசைட் வார்ஸால் தான் உருவாச்சு, மாறுச்சு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல பேங்கிங் சிஸ்டம்ஸ், இந்த பேங்கிங் சிஸ்டம், மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம்ங்கிறதுக்கான அடிப்படைங்கிறது சிலுவை போர் தான். சிலுவை போரில் கிளம்பக்கூடிய வீரர்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா போகிற வழியில் அது காணாமல் போயிடும். ஏதாவது கொள்ளையடிக்கப்படலாம், இல்லை செலவாகலாம், இல்லை அது வீரர்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கலாம். இந்த மாதிரியான சிக்கல் இருந்துச்சு. இருக்கிற சுமையோட பணத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு போக வேண்டிய தர்ம சங்கடம் அவங்களுக்கு இருந்தது. போகிற வழியில் போரில் சண்டை போடும்போது அந்த பணத்தை இழந்துறதுக்கான சூழலும் இருந்துச்சு. இதை சரி செய்கிறதுக்கான ஒரு புதிய சிஸ்டம்ங்கிறது ஃப்ரான்ஸில் உருவாச்சு. இந்த போருக்கு கிளம்பக்கூடிய ஒரு வீரர் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணலாம். அவருக்கு ஒரு சீக்ரெட் கோடுங்கிறத கொடுப்பாங்க. அந்த சீக்ரெட் கோடை வச்சுக்கிட்டு எருசலேமுக்கு அவர் சேஃபாக போய் சேர்ந்துட்டாருன்னா, அங்கே அந்த சீக்ரெட் கோடை கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ பணம் அங்கே டெபாசிட் பண்ணாரோ அந்த பணத்தை அவர் கையில் கொடுப்பாங்க. செக் ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கினோன்னா அதை நம்ம பேங்க்கில் போய் கொடுத்து டெபாசிட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் அப்போ அது செயல்பட்டுச்சு. அந்த சிஸ்டம் தான் அதுக்கப்புறமா பேங்கிங் சிஸ்டமாக மாறி இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் குருசைட் வார்ஸால் நிகழ்ந்திருக்கு. இது மட்டும் இல்லை, ஜியோ பொலிட்டிக்கலாகவே இன்றைக்கும் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இதே சிலுவை போர் தான் காரணம். சிலுவை போரில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக்னு பிரிஞ்சிருந்தாங்க யூரோப். வெஸ்டர்ன் பிளாக் எல்லாமே கேத்தலிக்கை ஃபாலோ பண்ணவங்க, ஈஸ்டர்ன் பிளாக் எல்லாமே ஆர்த்தடாக்ஸை ஃபாலோ பண்ணவங்க. இந்த ஆர்த்தடாக்ஸை ஃபாலோ பண்ண அரசுகளில் முக்கியமான அரசான பைசன்டைன் எம்பையரில் எப்படி வந்து இந்த குருசேட் சோல்ஜர்ஸ் போய் 3 நாளைக்கு கொடுமைகள் நிகழ்த்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகளை எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமை செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா 2 துண்டாக அவங்க பிரிஞ்சாங்க. சுத்தமாக உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டு உறவு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டுச்சு. அப்பப்போ பொலிட்டிக்கலாக சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் உருவாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப் அப்படிங்கிறது தனியாக தான் இருக்குது. ரஷ்யாவோட வெஸ்டர்ன் பிளாக் சேர்றதே கிடையாது. ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பல நாடுகள் ரஷ்யாவோட தான் சேர்ந்துருக்கு. வெஸ்டர்ன் பிளாக்கோடு அவங்க சேர்றதே கிடையாது. இப்படி இன்றைக்கும் 2 துண்டா ஈஸ்ட் வெஸ்ட்டாக யூரோப் பிரிஞ்சிருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது சிலுவை போர்லேருந்து தொடங்குது. இப்படி சிலுவை போர்களுக்கு அப்புறமா உலகம் மாறி இருந்துச்சு. ஆனால் அந்த சிலுவை போர்களுடைய தொடர்ச்சிங்கிறது யூதர்களுடைய இனவெறிக்கு எதிராகவும் தொடர்ந்துச்சு. யூதர்கள் மேலே ஒரு வெறுப்புங்கிறது சிலுவை போர்கள் காலகட்டத்தில் இருந்துருக்கு. அதுக்கு முன்னாடியே இருக்குது. சிலுவை போர்கள் காலகட்டத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வரைக்குமே தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அது ஒவ்வொரு வடிவத்தை எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆன்டிசெமிட்டிக் அப்படிங்கிறது உருவானது அப்படி தான். யூதர்கள் மட்டும் அதிகமாக பணம் படைத்தவர்களாகவும் செல்வம் படைத்தவர்களாகவும் செல்வாக்கு படைத்தவர்களாகவும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க உச்சத்துக்கு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்காம உள்நாட்டிலேயே பல வகையில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இது அதிகமான வெறுப்பை யூதர்கள் மேலே உருவாக்குச்சு. அந்த வெறுப்பு அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் சமயம் கிடச்சதோ அப்பப்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது.
யூதர்கள் மேலே அங்கங்கே எதிர்ப்புகள் வந்துச்சு, யூதர்கள் மேலே அங்கங்கே தாக்குதல்லாம் நடந்துச்சு. ஆனால் அது எப்போ ரொம்ப பெருசாக வெடிச்சதுன்னா 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில். முதல் உலகப் போரில் ஜெர்மனி பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சு, அங்கே பொருளாதார நெருக்கடி வந்த சமயத்திலையும் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்காத ஒரு சமூகமாக யூதர்கள் இருந்தாங்க. இவ்வளோ பாதிப்புகளை நம்ம சந்திக்கிற சமயத்தில் இவங்க மட்டும் பாதிப்படையலைன்னா அப்போ இவங்க யாருக்காகலாம் வேலை பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கன்னு கொளுத்தி போட்டார் ஹிட்லர். அதுதான் யூதர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பை இன்னும் பெருசாக வெடிக்க வச்சு அவங்களுக்கான இன அழிப்புங்கிறது தொடங்குச்சு. ஹாலோகாஸ்ட் பெரிய அளவுக்கு நடந்ததற்கு காரணம் ஒரு வகையில் இந்த சிலுவை போர்கள் தான். ஏதோ ஒரு வகையில் யூதர்களுடைய இனவழிப்புக்கு நாமளும் காரணம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஐரோப்பியர்கள் யூதர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. சிலுவை போர்களுக்கு அப்புறமான புதிய உலகம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பல மாற்றங்களை சந்திச்சது. லெபனான், சிரியா மாதிரியான பல நாடுகள் ஓட்டோமான் எம்பையரில் இருந்து உருவாச்சு. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டுக்கான புதிய எக்கனாமி அப்படிங்கிறது ஆயில் பேஸ் பண்ணி உருவாச்சு. ஆனால் இது எல்லாமே உருவானாலும் இங்கே நிகழக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இந்த 3 மதங்களை அடிப்படையாக வச்சு தான் மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் சுழன்றுக்கிட்டே இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மறைமுக போர் தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த போர். அன்னைக்கு எருசலேம் அப்படிங்கிற மத ரீதியான ஹோலி லேண்டுங்கிறது இருந்துச்சு, இன்றைக்கி அது ஆயிலாக மாறி இருக்கு. ஆனாலுமே எருசலேம் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுலையுமே ஒரு சண்டைங்கிறது மறைமுகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. I have determined that it is time to officially recognize Jerusalem as the capital of Israel. அமெரிக்கா மூலமாக எருசலேம்ங்கிறது யூதர்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத நிலைநாட்டினாலும் அதில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் எது அப்படின்னா, எப்படியும் அது நம்ம கையில் தான் இருக்குது. யூதர்கள்கிட்ட இருந்தாலும் அது நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி தான், அதனால் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. குருசைட் வார் காலகட்டங்களில் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பண உதவி செஞ்சு அதன் மூலமாக பலன் அடைஞ்சாங்க, அதனால் பாதிப்புகளையும் சந்தித்தாங்க. அதே மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா யூதர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ உலகத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன் மூலமாக மிடில் ஈஸ்டில் தங்களுடைய ஆளுமையை இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் யூதர்கள் மறைமுகமாக எடுக்கிறாங்க. அதற்கு இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஜியோ பொலிட்டிக்கலாக இன்று வரை பல விஷயங்கள் நடப்பதற்கு முதன்மையான காரணம் அப்படிங்கிறது இந்த சிலுவை போர் தான் அமைஞ்சது. அதோடைய தொடர்ச்சி, அதோடைய ரிப்பிள் எஃபெக்டாக தான் இன்றைக்கும் பல விஷயங்கள் நடக்குது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் அப்படிங்கிறது கூட அதோடைய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி ஒரு பார்வையில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பரிமாணம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே பிகி பஸ், இந்த சிலுவை போர் அப்படிங்கிறது வரலாற்று எவ்வளோ முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு, இதில் எவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ முக்கியமான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு கன்க்ளூசிவான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த சீரீஸுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பெரும் கடல். இதில் நம்ம அங்கங்கே சிதறி இருந்த முக்கியமான முத்துக்களை மட்டும் எடுத்து கோர்வையாக பார்த்துருக்கோம். இதை இன்னும் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க முழுசாக அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் முழுமையான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு அவங்கள வந்து பார்க்குறேன்.